ஒரு குடம் குழந்தை பெற்றதாம். இது எப்படி சாத்தியம்? தெனாலிராமன் மற்றும் பேசும் குடம். ஒரு நாள் விஜயநகரத்தில் ஒரு பணக்கார வியாபாரி மிகவும் பேராசையாக இருந்தான். யாரிடமும் எதையும் கொடுக்க மாட்டான். ஆனால் மற்றவர்களிடம் எடுக்க மட்டும் ஆசை. ஒரு நாள் அவன் அயலானிடமிருந்து ஒரு பெரிய குடத்தை, பானை, கடன் வாங்கினான். சில நாட்களுக்கு பிறகு அந்த குடத்துடன் சேர்த்து ஒரு சின்ன குடத்தையும் கொடுத்தான். அயலான் ஆச்சரியப்பட்டான். இது என்ன? வியாபாரி சிரித்துக்கொண்டு, உன் குடம் குழந்தை பெற்றது, அதனால இந்த சின்ன குடம் என்றான். அயலான் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டான். சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வியாபாரி பெரிய குடத்தை கேட்டான். இந்த முறை பல நாட்கள் கடந்தும் குடத்தை திருப்பி தரவே இல்லை. அயலான் கோபத்தில் தெனாலிராமனை அணுகினான். தெனாலி ஒரு சூப்பரான திட்டம் போட்டார். அடுத்த நாள் தெனாலி அந்த வியாபாரியிடம் சென்று கேட்டார், நீ வாங்கிய குடம் எங்கே? வியாபாரி சிரித்து, அது இறந்து போச்சு என்றான். அதற்கு தெனாலி உடனே சொன்னார், அப்படியா? குடம் குழந்தை பெற்றதுக்கு நீ நம்பினே, அப்படியென்றால் அது இறந்ததையும் நம்பணும். காமெடி. வியாபாரி அவமானப்பட்டு உடனே குடத்தை திருப்பிக் கொடுத்தான். கதை நெறி: பேராசையும் பொய்யும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. புத்திசாலித்தனம் எப்போதும் வெல்லும். இப்படி இன்னும் சிரிக்க வைக்கும் தெனாலி கதைகள் வேண்டுமா? உடனே லைக், ஷேர், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.